ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி முளைக்கட்டின பயிரை வச்சு எப்படி ஒரு சூப்பராக ரைஸ் ரெசிபி செய்யப்படுதுன்னு பார்க்க போகிறோம். இது என்னோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 3. நைட்டே எப்படின்னா பச்சை பயிர் எதுவுமே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் சுத்தமாக அதை வாஷ் பண்ணிட்டு ஒயிட் கலர் கிளாத்தை ரோல் பண்ணி வச்சு ஒன் டே ஃபுல்லாக ரோல் பண்ணி வைங்க. ரோல் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகான பியூட்டிஃபுல்லான ஸ்ப்ரவுட்ஸ் கிடைக்கும். இது எப்படின்னா நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, டைஜஷனுக்கு நல்லது, மெயினாக விட்டமின் டி நல்லா பூஸ்டப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆகும். இதை பாயில் பண்ணுறதோட இது மாதிரி ஸ்டீம் பண்ணி ரைஸ் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. இது குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆகும். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் எப்படின்னா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படின்னா பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் ஃபுல் சைஸ் வெங்காயம் குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு பூண்டு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கேரட் ஃபுல்லாக 2 கேரட் எடுத்துக்கோங்க. திருவி அதில் போட்டுருங்க. நல்லா வணக்கி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் புதினா, அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, அதெல்லாம் போட்டு நல்லா சால்ட் பண்ணிவிட்டு இந்த வேக வச்சுருக்க இது இருக்கு இல்லையா, ஸ்டீம் பண்ண பயிர் அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு 1 டேபிள் டீஸ்பூன் ஆஃப் சால்ட்டு, நெக்ஸ்ட் 1 டேபிள் டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் தாங்க அந்த சாப்பாடோட ஹைலைட்டே ரொம்ப தூக்கி காமிக்கும். கண்டிப்பாக லெமன் ஜூஸ் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஷங்கார்த்திகா. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.